முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலையில் செய்த 4 அமல்கள் நாமும் செய்யலாம். முதலாவதாக, யார் ஒருவர் ஃபஜர் தொழுகை ஜமாத்துடன் தொழுது பின்னர் சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹ்வை நினைவு கூறி அதற்கு பிறகு 2 ரக்காய் தொழுதாரோ அவருக்கு ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மைகள் கிடைக்கும். இரண்டாவதாக, ஒவ்வொரு காலை மற்றும் மாலை நேரத்திலும் சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் இந்த 3 சூறாக்களை தலா 3 முறை ஓத வேண்டும். மூன்றாவதாக, சையதுல் இஸ்திக்ஃபார் ஓதுதல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்திக்ஃபாரில் சிறந்தது இதுவாகும். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த என்று தொடங்கும் இந்த துவாவை ஓதுங்கள். நான்காவதாக, ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுதல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவருக்கும் சுவனத்திற்கும் இடையில் மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இருக்காது என்று. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஃபஜர் தொழுகைக்கு பிறகு இந்த அமல்களை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக. ஆமீன்.